ஆபரேஷன் சிந்தூர் பகல்காம்ல தீவிரவாதிகள் நடத்திய அந்த பயங்கரவாத செயலுக்கு எதிராக இந்தியாவின் சரியான பதிலடிங்க. இந்திய அரசாங்கமும் முப்படைகளும் சேர்ந்து நேற்று நள்ளிரவுல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் பாகிஸ்தான்லயும் கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது தீவிரவாதிகளும் தீவிரவாத அமைப்புகளும் எந்தெந்த இடங்கள்ல இருக்காங்க அப்படிங்கறத கண்டறிஞ்சு அந்த இடங்கள்ல தாக்குதல் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் இதற்கான பெயர் காரணம் கேட்கும் போது கூஸ் பம்பிங்கா இருக்குங்க. சிந்தூர் அப்படிங்கிறது குங்குமம். குங்குமம் திருமண வாழ்விற்கு ஒரு அடையாளம். இங்க பகல்காம்ல பெண்களோட கண் முன்னாடி அவங்களுடைய கணவனை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. சோ அவங்களுக்கான நீதி தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து வரைக்கும் இங்க ஒரு சிலரோட மனசுல பகல்காம்ல பிரச்சனை நடந்து 15 நாள் ஆக போகுது, இந்தியா என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பதில் சரியா கிடைச்சிருக்குங்க. இந்திய அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே தெளிவாகவும் பெர்ஃபெக்டாகவும் யோசிச்சுதாங்க வைப்பாங்க. பகல்காம்ல நடந்த இந்த பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 15 நாட்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்காக எத்தனையோ ராணுவ வீரர்கள், எத்தனையோ வீரர்கள் கண்முழித்து அவங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுட்டு போய் நமக்காக அங்க எல்லை பகுதிகளில் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தலை வணங்கணுங்க. அடுத்தடுத்து இனி என்னென்ன நகர்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. என்ன நடந்தாலும் இந்தியர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருக்கணும். ஜெய் ஹிந்த்.